போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: அல்போன்சா ஞான சிரோன்மணி சேவியர் குடும்பத்தினர். அல்போன்சா ஞான சிரோன்மணி சேவியர், ஆவுடையனூர், பாளையங்கோட்டை, 27ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆற்றலை அறிவிக்க எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது கொடையின் பிணையை அவரில் பெற்றுக்கொண்ட நாங்கள் அதன் முழுமையான வெளிப்பாட்டினை கண்டுகொள்ளும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்துதர் பணிகள் நூலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 32 முதல் 37 முடிய. அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது.
திருத்துதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்துதருடைய காடலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரசு தீவைச் சேர்ந்த யோசேப்பு எனும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்துதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்துதர்களது காலடியில் வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்றுதட்டே நிலைத்துள்ளீர். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3. இறை திருவார்த்தைகள் 7-15 முடிய. இயேசு நிக்கதேவிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராய் இருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே? எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள்
நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்பப் போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டும் நீங்கள் பிறக்க வேண்டும். தூய ஆவியானவரால் மீண்டும் பிறக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளினுடைய மைய கருத்தாக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே திரு அவையானது புனிதர்களான வெலேரியன், திபுசியுஸ் மற்றும் மேக்சிமுஸ் இவர்களையும் கொண்டாடுகிறது. கிபி 177 ஆண்டு இந்த மூவரும் ஆளுநனால் படுகொலை செய்யப்பட்டு மறை சாட்சிகளாக இயேசுவுக்காக உயிர் கொடுத்தவர்கள். வெலேரியன் என்பவர் செசிலியா என்பவரை திருமணம் செய்தார். செசிலியா நம்பிக்கையான ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். வெலேரியனோ நம்பிக்கையற்ற ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். ஆகவே இயேசு யார் என்று கூட அவருக்கு தெரியாது. அப்போது அவரை மனம் முடித்த செசிலியா அவரிடம் சொன்னது, இதோ என்னுடைய வாழ்க்கையிலே சிறு வயதிலிருந்து என்னுடைய கன்னிமையை நான் இயேசுவுக்காக அர்ப்பணித்திருக்கிறேன். ஆகவே நீயும் உன்னுடைய வாழ்க்கையை, கற்பை ஆண்டவருக்காக ஒப்புக்கொடு, என்னோடு இணைந்து ஜெபி என்று தன்னுடைய கணவரை ஜெபத்தில் கொண்டு வந்தவர் புனித செசிலியா. ஆகவே மனைவியினுடைய இறை வார்த்தையையும் இயேசுவை பற்றிய உண்மைகளையும் கற்றுக்கொண்டு வெலேரியன் மனம் மாற்றம் அடைகின்றார். இருவருமே தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய இறை பணியை, ஏழை எளியவர்கள், நோயாளர்களை அவர்கள் காணும்படியாக, அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நற்செய்தியை பறைசாற்றுகின்ற மாபெரும் பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவே இவ்வாறாக அவர்கள் தங்களுடைய திருமண வாழ்வை தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவினுடைய வாழ்வை தங்களுடைய வாழ்வாக மாற்றிக்கொண்டதை கண்ட இந்த வெலேரியனுடைய தம்பி திபேசியுஸ் இவர்களுடைய சாட்சிய வாழ்வுக்கு அவரும் அடிபணிந்து அவர்களால் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவரும் இவர்களோடு இணைந்து பணி செய்ய ஆரம்பிக்கின்றார். ஆகவே அந்த காலகட்டத்திலே ஆளுநன் இந்த மூவரையும் பிடித்து சிறையிலே அடைக்கின்றான். சிறையில் கூட இவர்கள் அங்கே அமைதியாக இல்லை. சிறை காவலராக இவர்களுக்கு காவலாளியாக இருந்தவர் மேக்சிமுஸ். அந்த மேக்சிமுஸுக்கும் இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவித்து அவரையும் மனமாற்றத்திற்கு அழைத்து வருகிறார்கள். ஆகவே இந்த நால்வரும் இயேசுவுக்காக அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள். நற்செய்தி அங்கே பறைசாற்றப்படுகிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, இவர்கள் அனைவரும் சாதாரணமாக பிறந்தவர்கள்தான். ஆனால் தூய ஆவியானவரால் மறுபிறப்பு அடைந்தவர்கள். இன்று ஆண்டவர் இதைதான் நற்செய்தியிலே நிக்கதேமிடம் மிக தெளிவாக அவர் கூறுகின்றார். தூய ஆவியால் மீண்டும் நீர் பிறக்க வேண்டும். ஆனால் அந்த மீண்டும் பிறப்பது என்பதை அறிய முடியாத ஒருவராக நிக்கதேம் இருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் அவரை பார்த்து, இதோ இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் போதகராய் நீர் இருக்கின்றீரே, இதை கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா என்கின்ற கேள்வியை கேட்டு, தூய ஆவியானவர் ஒரு காற்றைப் போல எத்திசையிலிருந்து வருவார், எங்கே அவர் செல்வார் என்று யாருக்கும் தெரியாது. அவரை உள்ளார்ந்து அனுபவிக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த தூய ஆவியானவர் மறுபிறப்பை தருவார்.
ஆகவே அந்த மறுபிறப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனப்பக்குவத்தை நீர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அவரை அழைப்பதாக நாம் பார்க்கின்றோம். அதுவே இறுதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசேவால் பாம்பு உயர்த்தப்பட்டதைப் போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். இதுதான் விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் சொல்லுகின்ற விசுவாச மறைபொருள், கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வருவார். ஆகவே இந்த உயர்த்தப்படுவது என்பது எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவர் இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட்டு நமக்காக மரிப்பது. அதே நேரத்திலே இந்த உயர்த்தப்படுவது என்பது 3ஆம் நாள் ஆண்டவர் இயேசு உயிரோடு உயர்த்தப்படுவார் என்பதற்கு சான்றாக அமைகிறது. இந்த உயர்த்தப்படுவது என்பது அடுத்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக தந்தையிடம் அவர் விண்ணேற்பு அடைவார். ஆக அந்த விண்ணேற்றத்தையும் அவர் அடைவார், மீண்டும் அங்கிருந்து வருவார் என்பதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஒவ்வொருவருமே தூய ஆவியானவரால் மறுபிறப்பு அடைந்தவர்கள் என்பதை இன்றைய நாளிலே நமக்கு உணர்த்துகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த தூய ஆவியானவரால் மீண்டும் பிறப்பது, ஆகவே அந்த தூய ஆவியானவரால் தூண்ட பெற்றால் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய வாழ்க்கையில என்ன என்ன அற்புதங்கள் நடக்கும். முதலாவதாக உண்மையை நாம் அறிந்து கொள்வோம். நிக்கதேம் அதன் பிறகு தூய ஆவியானவரால் அருளப்பட்டவராக இயேசு என்ற உண்மையை அறிந்து கொள்ளுகிறார். இரண்டாவதாக பழைய வாழ்வை மாற்றி புது பிறப்பாக மாற்றம் பெறுகின்ற ஒரு வாழ்வு. மூன்றாவதாக தன்னலம் துறந்து பிறர் நலம் நோக்கிய பார்வை. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தங்களிடம் இருப்பதை விற்று இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். ஆகவே இது யாரால் சாத்தியம்? தூய ஆவியானவர் ஒருவரால் தான் அது சாத்தியம். தூய ஆவியானவர் எந்த ஒரு குழுவிலே அவர் குடிகொள்ளுகிறாரோ அங்கே மாற்றம் வருகிறது. அடுத்தபடியாக வாழ்வது நானல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று உயிரோட்டத்தோடு சொல்லுகின்ற ஒரு பிள்ளைகளாக, மக்களாக நாம் வாழ்வோம், மாற்றம் பெற அழைக்கப்படுகின்றோம். ஐந்தாவதாக மண்ணுலகை சார்ந்தவைகளை துறந்து விண்ணுலகை சார்ந்தவைகளை பற்றி கொள்வதுதான் தூய ஆவியானவரால் மீண்டும் பிறப்பது. இறுதியாக ஆறாவதாக உடல் ஆன்மா அனைத்தையும் இறைவனிடம் ஒப்புக் கொடுப்பது. ஆகவே இந்த நிலைகளிலே நாம் சிந்திக்கின்ற போது நம்முடைய வாழ்வும் தூய ஆவியானவரால் மீண்டும் புது பிறப்பு அடைந்த ஒரு வாழ்வு. அன்புமிக்கருளே, புனித கமிலஸை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். ஒரு அற்புதமான படை வீரர், மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவரை கண்டாலே எதிரிகள் நடுங்குவார்கள் என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் மிக மோசமாக அவர் சூதாட்டம் என்கின்ற ஒன்றிலே தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருந்தார். கேம்பிளர் என்று நாம் சொல்லுவோம். ஆகவே அந்த நிலையிலே அவர் தூய ஆவியானவரால் தொடப்பட்டவராக, தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் பெற்றவராக, இதோ இது என்னுடைய வாழ்வு அல்ல, என்னுடைய வாழ்வு வேறு ஒரு வாழ்வு, ஆகவே நான் புது பிறப்பு அடைய வேண்டும் என்று தன்னுடைய பழைய வாழ்வை தூக்கி எறிந்துவிட்டு உடல் நல குறைவால் குன்றி போன ஏழை எளியவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவர்களுக்காக ஒரு சபையை கூட அவர் நிறுவினார் என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த உயிர்ப்பின் காலத்திலே நாமும் மீண்டும் பிறக்க வேண்டும். ஆக மீண்டும் பிறக்க வேண்டும் என்றால் மாற்றம் பெற வேண்டும். மீண்டும் பிறக்க வேண்டும் என்றால் இயேசுவினுடைய அவருடைய வார்த்தைகளை அறிவிக்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும். மீண்டும் பிறக்க வேண்டும் என்றால் நம்மோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்து அவர்களுக்காக நம்மை ஒப்பு கொடுத்து கையளிக்கின்ற ஒரு வாழ்வை வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அத்தகைய வாழ்வை வாழ சிறப்பாக இத்திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.
எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைத்தின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்தே தருகின்றேன், என்னோடு இணைத்தே தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திடவுமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல்கள் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கமாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்க மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை உகர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக இவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோர் நினைவு கூர்ந்து மது திருமக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனிதர்களான வெலேரியன், திபேசியுஸ், மேக்சிமஸ், லித்வினா இவர்களோடு நாங்கள் என்றும் நிலை வாழ்வில் பங்கு கொண்டு தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளிவர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பினி புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை தந்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: அல்போன்சா ஞான சிரோன்மணி சேவியர் குடும்பத்தினர். அல்போன்சா ஞான சிரோன்மணி சேவியர் ஆவுடையனூர் பாளையங்கோட்டை 27ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி